மேக்கப்பு, ஸ்கின் கேர், ஃபுட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். எதா இருந்தாலும் நம்ம உடல் மேலேயே உடலுக்குள்ளே போற ஒரு விஷயம் தான். இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு சொன்னா ஓகே. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்ணாம ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இவங்க ப்ரொமோட் பண்றாங்கன்னு தெரியணும்னா பேட் ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு டேக் இன்ஸ்டாகிராம்லயும் இருக்குது, யூடியூப்லயும் இருக்குது. ஆனா இப்ப இந்த யூடியூபர்ஸ் சொன்னால ஸ்கேமர்ஸ், இவங்க யாருமே அதை யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அங்கதான் ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப எல்லா ரீல்ஸ்லயும் பேட் பார்ட்னர்ஷிப்னு போடுறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னா பேட் ப்ரொமோஷன் கம்மியா இருக்கணும், கண்டென்ட் கிரியேட்டிங் அதிகமா இருக்கணும். இவங்க பேட் ப்ரொமோஷன் ரீல்ஸ் தான் அதிகமா போடுறாங்க, கண்டென்ட் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ பாக்குறவங்க நம்ம எல்லாம் முட்டாளா? லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டா எப்படி லட்சக்கணக்கா வியூஸ் வரும்ன்றது தெரிஞ்சு ஒரு 15 பேட் கண்டென்ட்டை மொத்தமா போட்டு விட்டு நம்ம அதுக்கு வியூஸ் ஏத்தி விட்டா அதுக்கு காசு சம்பாதிக்கிறாங்க. லிங்க் வாங்கி அந்த ப்ராடக்ட் வாங்கி நம்மளும் ஏமாந்துடும்.